திருமணம் முடிந்து நான் வந்த புதிய வீட்டில் என்னுடைய மாமியார் ஒரு கடினமான கண்டிப்பான பெண் என்று எனக்கு தெரிந்தவர்கள் பலர் சொல்லி இருந்தார்கள். அதையெல்லாம் மீறி நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக அடி எடுத்து வைத்தேன். ஒரு பெரிய குடும்பத்தின் மூத்த மருமகள் என்ற முறையில் என் தோளில் சுமந்த பொறுப்புகளும் கனமாக இருந்தன. என்னுடைய கணவர் பெயர் பார்த்திபன். அவர் என் எதிரே அமர்ந்திருந்தார். தோற்றத்தில் நல்லவராக தெரிந்தாலும் வயதில் என்னை காட்டிலும் கணிசமாக மூத்தவராக இருந்தார். இந்த திருமணம் எனக்கு விருப்பமில்லை என்றாலும் பெரிய பணக்கார குடும்பத்தின் மூத்த மகனை மணர்ந்தால் உன் வாழ்க்கையே உயர்ந்துவிடும், உனக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக கிடைக்கும் என்று என் பெற்றோர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு பெண்ணின் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அவளுடைய திருமண வாழ்க்கை ஒரு நாள் தொடங்கத்தான் வேண்டும். நானும் என் மனதை தேற்றிக்கொண்டு என் கணவன் பார்த்திபனுக்காக என்னை மனதளவில் தயார் செய்து கொண்டேன். நான் அவருக்காக காத்திருந்தேன். அவர் அறைக்குள் நுழைந்ததும் பார்த்திபன் எதிர்பாராத ஒரு விஷயத்தை சொன்னார். நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். நீயும் அப்படித்தான் இருப்ப. நாளைக்கு காலையில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால நீ போய் நிம்மதியா தூங்கு. ஒரு முக்கியமான வேலை என்று அவர் சொன்னதும் எனக்கு ஏதோ அலுவலக வேலை இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் திருமணமான மறுநாளே என்ன அவசரமான வேலை இருக்க முடியும்? நான் ஆச்சரியப்படும்படி அடுத்த நாளே பார்த்திபன் வெளிநாடு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தார். என் மாமியார் பெயர் கௌசல்யா. அவர் தனது வீட்டில் கட்டுப்பாடுகளையும் ஒழுக்கத்தையும் மிகவும் விரும்புவார் என்று கேள்விப்பட்டிருந்தேன். அதனால்தான் பல பெண்கள் அந்த குடும்பத்தில் திருமண உறவு வைத்துக் கொள்ள யோசிப்பதாக சொன்னார்கள். ஆனால் என் பெற்றோர் வேறு ஒரு பகுதியில் இருந்ததால் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியவில்லை. என் அம்மா என்னிடம், நீ ஒரு தவறு கூட செய்யாதே, அப்போதான் மாமியார் உன்னை கண்டிக்க மாட்டார். நீ நம் வீட்டுக்கு ஒரு நல்ல மகள். நான் உன்னை அப்படி வளர்த்திருக்கிறேன். நம் வீட்டை கண்ணாடி போல பராமரித்து எல்லா வேலையையும் திறமையாக செய்தாய். சமையலும் சுவையாக இருக்கும். இதே குணங்களை உன் புகுந்த வீட்டிலும் கடைபிடி. உன்னிடம் எந்த குறையும் இல்லை என்றால் உன்னை யாராலும் குறை சொல்ல முடியாது என்று தைரியம் கொடுத்திருந்தார். ஆனால் மறுநாளே எதிர்பாராத பிரிவு ஏற்பட்டது. நான் பார்த்திபன் மறுநாளே வெளிநாடு செல்வதை பற்றி வருத்தப்பட்டேன். அவர் என்னுடைய கணவர். நான் அவரைத்தான் திருமணம் செய்திருந்தேன். அவர்தான் எனக்கு எல்லாம் என்ற எண்ணம் என் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. ஆனால் அவர் கிளம்புவதற்கு முன்பு துளியும் கவலையாக இல்லை. மாறாக ஏதோ ஒரு விடுதலை கிடைத்தது போல மகிழ்ச்சியாக இருந்தார். நான் என் கண்களால் ஒரு சைகை செய்தேன். போகும் முன் என்னுடன் தனியாக பேச வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தம். நான் ஒரு மணப்பெண் என்பதால் எல்லோரின் முன்னிலையிலும் அவருடன் பேச தயங்கினேன். முதலில் அவர் என் சைகையை பார்த்ததும் வராமல் இருந்தார். நான் மீண்டும் மீண்டும் அழைத்த பிறகு அவர் அறைக்கு வந்தார். நான் அவரிடம், என்னை விட்டு விட்டு போறீங்களா? நம் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகவில்லை. இவ்வளவு அவசரமாக வெளிநாடு செல்கிறீர்களே, அப்படி என்ன வேலை உங்களுக்கு? திருமணமான புதிதில் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக தங்கள் நாட்களை கழிப்பார்கள். வேலை இருந்தால் கூட விடுமுறை எடுத்துக்கொண்டு இந்த நாட்களில் இன்பமாக இருப்பார்கள். ஆனால் நீங்கள் என்னை இப்படி பிரிந்து செல்கிறீர்களே, நான் உங்களை இல்லாமல் எப்படி இருப்பேன்? இந்த வீட்டில் எனக்கு முதலில் உறவு உங்களுடன் தான், பிறகுதான் மற்றவர்களுடன். நீங்களே என்னை தனியாக விட்டுவிட்டு போனால் நான் எப்படி இந்த வீட்டில் சமாளிப்பேன் என்று கேட்டேன். நான் அவரிடம் நெருங்கி சென்றேன். உடனே அவர் என்னிலிருந்து விலகி தன் வேலைகளில் மூழ்கிவிட்டார். அவர் என்னை நெருங்க கூட விடவில்லை. அவருடைய இந்த செயலால் நான் அதிர்ச்சியடைந்தேன். அவர் ஒரு புதிய கணவரை போல இல்லை. எந்த விதமான ஆசையும் அவரிடம் இல்லை. இந்த புதுமண பருவத்தில் கணவர்கள் தங்கள் மனைவியுடன் கொஞ்சி பேச ஒரு வாய்ப்பையும் விடுவதில்லை. ஆனால் பார்த்திபனோ இரவில் என்னிடம் நெருங்கவில்லை. இப்போதும் விலகி போகிறார். ஒருவேளை அவருக்கு ஏதேனும் அவசர வேலை இருக்குமோ, அதை முடித்துவிட்டு விரைவில் திரும்பி வருவார் என்று நினைத்தேன். அதனால் நான் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான், பார்த்திபன், நீங்கள் சீக்கிரமாக திரும்பி வருவீர்கள் தானே என்று கேட்டேன். அவர், ஆமாம், முயற்சி செய்வேன் என்று பதிலளித்தார். என்னை அடிக்கடி அழைத்து பேசுவீர்களா என்று கேட்டேன். ஆமாம், உன்னை தினமும் அழைத்து பேசுவேன். சீக்கிரமாக திரும்பி வருவேன். கவலைப்படாதே, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சிகள் வரப்போகிறது. அவற்றை உன்னால் சமாளிக்க முடியாது.
நீ மிகவும் நல்ல அழகான பெண். கடவுள் உனக்காக நல்லதை நினைத்திருக்கிறார். உன் திருமண வாழ்க்கையில் நீ அனைத்து மகிழ்ச்சியையும் பெறுவாய் என்று சொல்லி என் தலையில் கை வைத்து ஆறுதல் கூறினார். நான் நல்ல நாட்கள் எங்கிருந்து வரும் என்று யோசித்தேன். அவர் போகும்போது, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால், ஏதாவது வேலை இருந்தால் என்னுடைய தம்பி ரவியிடம் சொல்லு. அவன் உனக்கு எல்லா உதவிகளையும் செய்வான். எல்லா வேலைகளிலும் நீ அவனை நம்பலாம் என்று கூறி சென்றார். ரவி என் மைத்துனர். திருமணத்தின் போது அவன் என்னை வித்தியாசமான கண்களால் பார்ப்பதை நான் உணர்ந்தேன். என் மாமியார் கௌசல்யா பழைய சம்பிரதாயங்களை நம்புகிறவர் என்பதால் திருமணத்தின் போது நான் முக்காடு போட்டிருந்தேன். ஆனால் அந்த மெல்லிய முக்காடுகளிலிருந்தும் என்னை பார்த்து கொண்டிருப்பவர் யார் என்பதை என்னால் உணர முடிந்தது. பொதுவாக மணப்பெண் தன் கண்களை உயர்த்தவே கூடாது என்பார்கள். கண் கொட்டாமல் எல்லா பக்கமும் பார்க்கிறாளே, எவ்வளவு வெட்கங்கெட்டவள் என்று பேசுவார்கள். ஆனால் நான் முக்காடு போட்டிருந்ததால் யாரையும் தொந்தரவு செய்யாமல் எல்லாரையும் நன்றாக பார்த்தேன். ரவி அடிக்கடி என்னையே பார்த்ததையும் நான் கவனித்தேன். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் பார்வை எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். பார்த்திபன் வெளிநாடு சென்று விட்டார். அவர் என்னை திரும்பி பார்க்க கூட இல்லை. நான் அவரை வழி அனுப்ப விமான நிலையத்திற்கு சென்றேன். போகும்போது அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் நான் திரும்ப வரும்போது என் மனம் எரிந்து கொண்டிருந்தது. நான் என் அறைக்கு வந்ததும் அறை வெறிச்சோடி போனது போல இருந்தது. சிறிது நேரத்தில் மாமியார், மாலைக்கு சில விருந்தினர்கள் வருகிறார்கள், தயாராக இரு என்று சொன்னார். ஒரு வாரத்திற்கு பிறகு நான் சமையலறையில் நின்று கொண்டிருந்த போது என் மைத்துனர் ரவி அங்கே வந்தார். நான் சாலட் வெட்டி கொண்டிருந்த போது ஒரு வெள்ளரிக்காய் துண்டை தன் வாயில் போட்டுக்கொண்டு சமையலறை மேடையில் அமர்ந்தார். நான், ரவி, இங்கே சமையலறையில் ரொம்ப சூடா இருக்கு, நீ வெளியில் போய் உட்காரு, நான் இப்போதான் சாப்பாட்டை வெளியே எடுத்து வைக்கிறேன் என்றேன். அதற்கு ரவி, பரவாயில்லை, நீயும் இந்த சூட்டில்தான் வேலை செய்கிறாய், நான் கொஞ்சம் சூட்டை தாங்கிக் கொண்டால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று கேட்டான். அவன் இன்னொரு துண்டையும் வாயில் போட்டு கொண்டான். ரொம்ப நேரம் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வைகளால் நான் பதற்றமடைந்தேன். திடீரென்று, நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய், இந்த நீல நிற சேலை உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது, உன் நிறம் இந்த நிறத்தில் இன்னும் அதிகமாக பிரகாசிக்கிறது என்றான். ரவியின் எல்லை மீறிய வார்த்தைகள். அவன் பாராட்டிற்கு நான் என்ன பதில் சொல்வது? நான் ஒரு புது மணப்பெண். அவனிடம் உன் பாராட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று சொல்ல முடியவில்லை. மெதுவாக நன்றி என்று சொல்லிவிட்டு என் வேலையை பார்த்தேன். ஆனால் அவன் இன்னும் அங்கேயே உட்கார்ந்து தன் பார்வைகளால் என்னை கண்காணித்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து, கோதை, எனக்கு ஒரு கப் தேநீர் போட்டு தா என்று கேட்டான். அவன் என் பெயரை சொன்னதும் நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் அவனுடைய அண்ணனின் மனைவி, அவனுடைய அண்ணி. அவன் என்னை அண்ணி என்று அழைக்காமல் என் பெயரை கூறி அழைத்தான். நான் அவனிடம், நீ என்னை என் பெயரை கூறி அழைக்காதே, நான் உன் அண்ணி, நீ என்னை அண்ணி என்று அழை என்று கண்டிப்புடன் சொன்னேன். மைத்துனர் அண்ணி உறவு என்பது நெருப்பு நெய் போன்றது என்பது எனக்கு தெரியும். அவன் முதல் நாளிலிருந்தே தன் வரம்பை அறிந்திருக்க வேண்டும். எனக்கு இது போன்ற கேலிகள் பிடிக்காது என்று நான் அவனுக்கு உணர்த்த நினைத்தேன். நான் சொன்னதை கேட்டு அவன் என்னை பார்த்தான். அவனுக்கு என் வார்த்தைகள் புரிந்தாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று தோன்றியது. அவன் என்னையே பார்த்தான், தன் பார்வையை விலக்கவில்லை. சரி அண்ணி, எனக்கு ஒரு கப் தேநீர் போட்டு தா என்றான். அவன் அண்ணி என்ற வார்த்தையை சொல்லும்போது அது அவன் வாயில் இருந்து வர மிகவும் சிரமப்பட்டது போல் இருந்தது. அவன் மனதிற்குள் சிரித்து கொண்டே இருந்தான். அந்த சிரிப்பு எனக்கு விஷம் போல தோன்றியது. நான் அவனிடம் இருந்து என் பார்வையை திருப்பிக் கொண்டேன். தேநீரை விரைவில் போட்டுவிட்டு அவனை சமையலறையில் இருந்து வெளியே அனுப்ப வேண்டும் என்று நினைத்தேன். தேநீர் தயாரானதும் கோப்பையில் ஊற்றி ரவியிடம் கொடுத்தேன். இந்தா தேநீர், வெளியே போ, எனக்கு வேலை இருக்கிறது என்றேன். அவன் மேடையில் அமர்ந்தபடியே தேநீரை உறிஞ்சிவிட்டு, கோதை, தேநீர் ரொம்ப கடுமையா இருக்கு, உன்ன மாதிரி என்றான். நான் அவனை கோபமாக பார்த்தேன்.
நான் உன் அண்ணி, நீ என்னை அண்ணி என்றுதான் அழைக்க வேண்டும். நான் உன்னிடத்தில் சொன்னேன் அல்லவா என்றேன். அதற்கு அவன், ஆனால் என் வாயில் இருந்து அண்ணி என்ற வார்த்தை வருவதே இல்லை. அது ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது. நீ ரொம்ப சின்ன பெண். சரி, நாம இருவரும் நண்பர்களாக இருப்போம். நான் உன்னை கோதை என்று அழைப்பேன், நீ என்னை ரவி என்று அழை. இந்த அண்ணி மைத்துனர் உறவை எல்லோருக்கும் முன்னால் வைத்துக் கொள்வோம். ஆனால் தனியாக இருக்கும்போது நீ என்னுடைய நண்பனாக இருந்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் அண்ணி என்று அழைப்பது எனக்கு பிடிக்கவில்லை. ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது என்றான். நான் இதில் என்ன விசித்திரம் இருக்கிறது? நான் உன் அண்ணி என்றால் நீ அண்ணி என்றுதான் அழைக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டேன். ஆனால் அவன் தன் பிடிவாதத்தில் இருந்தான். நான் உன்னை உன் பெயரை கூறித்தான் அழைப்பேன் கோதை. உன் பெயர் உன்னை போலவே ரொம்ப மென்மையானது என்றான். அவனுடைய பிடிவாதத்தை கண்டு எனக்கு மேலும் கோபம் வந்தது. அடே, நீ மரியாதை கொடுத்து பேசுவதிலிருந்து மரியாதை இல்லாமல் பேசுவதற்கு வந்துவிட்டாய். முதலில் என் பெயரை கூறினாய், இப்போது நீ என்று பேசுகிறாய். உன் வரம்பில் இருப்பது நல்லது. நீ மைத்துனராகவே இரு என்று சொல்லிவிட்டு அவனை அங்கேயே விட்டுவிட்டு வெளியே வந்தேன். நான் வெளியே வந்ததும் என் பின்னால் அவன் உரக்கச் சிரித்தான். அதற்கு பிறகும் அவன் என்னுடன் நெருங்க முயற்சி செய்து கொண்டே இருந்தான். நான் எங்கே நின்று கொண்டிருந்தாலும் அங்கேயே வந்து நிற்பான். என்னுடன் கேலி செய்ய முயற்சிப்பான். நான் என் அம்மாவின் வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொன்னால் உடனே என் முன்னால் வந்து நிற்பான். வா, நான் உன்னை உன் அம்மாவின் வீட்டில் விட்டு விடுகிறேன் என்பான். நான் மௌனமாய் அவனுடன் செல்வேன். ஏனென்றால் பார்த்திபன் என்னிடம் எங்கேனும் செல்ல வேண்டும் என்றாலோ அல்லது ஏதேனும் வேலை இருந்தாலோ ரவியிடம் சொல்லு, அவன் உனக்கு எல்லா உதவிகளையும் செய்வான் என்று சொல்லி இருந்தான். அவன் வண்டியில் போய்க் கொண்டிருக்கும் போது காதல் பாடல்களை போடுவான். நான் இந்த மாதிரியான பாடல்களை கேட்கும் போது எனக்கு பிடிக்கவில்லை. அதை நிறுத்து என்று சொன்னால் அவன் கண்களில் குறும்புடன், பார்க்கவில்லையா எவ்வளவு அழகான சூழல், ஆனால் நீயோ எதுவும் பிடிக்காமல் இருக்கிறாய் என்பான். ரவியின் சேட்டைகள் அவன் பேசியதை கேட்டு எரிச்சல் அடைந்து நானே வண்டியில் இருந்த மியூசிக் சிஸ்டத்தை அணைத்து விட்டேன். அதற்கு பிறகு ரவி என்னை மறைந்திருந்து பார்த்தபடியே மனதிற்குள் சிரித்து கொண்டே இருந்தான். ரவியின் அந்த சிரிப்பு எனக்கு விஷம் போல தோன்றியது. பயணத்தின் முழு நேரமும் அவன் ஓயாமல் பேசிக்கொண்டே இருந்ததால் என் காதுகள் வலித்தன. நான் அவனிடம், ரவி, எவ்வளவு பேசுகிறாய் நீ? கொஞ்சம் அமைதியாக வண்டியை ஓட்டு என்றேன். அவன் என் அருகில் இவ்வளவு அழகானவர் அமர்ந்திருக்கும் போது நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்றான். நான் அவனை முறைத்து பார்த்தேன். நான் உன் தோழி இல்லை, உன் அண்ணி என்றேன். அதை கேட்டு அவன் உரக்கச் சிரித்தான். இப்போது வண்டியில் அமர்ந்திருக்கும் வரை நீ என் தோழிதான். பயணத்தில் உடன் வருபவர்கள் தோழர்கள்தானே என்றான். அவன் வார்த்தைகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. அமைதியாகிவிட்டேன். ஒரு நாள் நானும் அவனும் கடை தெருவுக்கு சென்றிருந்தோம். அப்போது அவன், வா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்று வண்டியை ஒரு இடத்தில் நிறுத்தினான். நான் எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம் என்றேன். அவன், சாப்பிடு, இப்போதுதான் நான் அண்ணன் இல்லாத போது உன்னை வெளியே அழைத்துச் சென்று ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியும். ஒருவேளை என் அம்மாவுக்கு தெரிந்தால் அவர் உன்னை என்னுடன் எங்கும் செல்ல அனுமதிக்க மாட்டார். பிறகு நீயே என்னுடன் வெளியே போக வேண்டும் என்று ஆசைப்படுவாய். பிறகு நீ, ரவி, என்னை வெளியே அழைத்துச் செல் என்று கேட்டால் நான் உன்னை அழைத்துச் செல்ல மாட்டேன், பார்த்துக்கொள் என்று மிரட்டினான். உடனே நான் ஏன் உன்னிடத்தில் என்னை வெளியே அழைத்துச் செல்ல சொல்ல வேண்டும்? என் கணவர் பார்த்திபன் இருக்கிறாரே, நான் அவரிடம் கேட்பேன் என்றேன். பார்த்திபன் விரைவில் வந்து விடுவார். பிறகு எனக்கு உன் உதவி தேவையில்லை என்றேன். நான் பேசியதை கேட்டு ரவி என்னிடம் நெருங்கி வந்து, உனக்கு எப்போதும் பார்த்திபனின் உதவி தேவைப்படாது, உனக்கு எப்போதும் என்னுடைய உதவிதான் தேவைப்படும் என்றான். நான், முதலில் பின்னால் போய் பேசு. ஏன் நீ என்னை அவள் என்று பேசுகிறாய்? ஒவ்வொரு முறையும் உனக்கு ஏன் நான் ஞாபகப்படுத்த வேண்டும்? நான் வயதில் உன்னை விட சிறியவளாக இருக்கலாம், ஆனால் உறவில் உன் அண்ணி. என்னை அண்ணி என்று மரியாதையாக அழை என்றேன். அவன், மறந்து விடுகிறேன், என்ன செய்வது என்றான். ரவியின் இந்த அணுகுமுறை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் அவன் என்னை கவனித்து கொண்டான். நான் சமையலறையில் நின்று கொண்டிருக்கும் போது அவன் என் அருகில் வந்து எனக்கு உதவுவான். அடிக்கடி ஏதாவது தேவைப்படுகிறதா என்று கேட்பான்.
அவன் வெளியே சென்றால் என்னிடம் ஒரு முறை கேட்டுவிட்டு தான் செல்வான். என் அம்மா வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றாலும் அவனே அழைத்து செல்வான். மேலும் நீ வீட்டில் இருந்து சலித்து போயிருப்பாய் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி வெளியே அழைத்து சென்று என்னிடம் பேசிக் கொண்டிருப்பான். என் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடிந்தவரை முயற்சிப்பான். இதன் மூலம் நான் பார்த்திபனை பற்றி அதிகம் யோசிக்க மாட்டேன் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவனுடைய இந்த சேட்டைகள் எனக்கு கோபத்தை வரவழைத்தன. நான் அவனை திட்டுவேன். ஆனால் அவன் என் திட்டை பொருட்படுத்த மாட்டான். மாறாக சிரித்து விடுவான். மெதுவாக ரவியின் பேச்சுக்களுக்கு நான் பழகிவிட்டேன். ஆனால் அவனிடம் எனக்கு அவனது பேச்சு பிடிக்கும் என்பதை நான் காட்டிக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அப்படி செய்தால் அவன் இன்னும் துணிச்சல் அடைந்து விடுவான். ரவியும் மாமியாரும் ஒரு நாள் காலையில் நான் கண்விழித்த போது என் மாமியார் கோபத்தில் சத்தம் போட்டு கொண்டிருந்தார். புதிதாக மருமகளாக இருந்தால் என்ன? கல்யாணம் ஆகி 2 மாதங்கள் ஆகிவிட்டது. இவள் இன்னும் தாமதமாகத்தான் எழுந்திருக்கிறாள். அவளிடம் காலை உணவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மேடம் தாமதமாக எழுந்திருக்கிறார் என்றார். நான் வேகமாக எழுந்து வெளியே வந்தேன். நான் அன்று அரை மணி நேரம் தாமதமாக எழுந்திருந்தேன். அதற்காக அவர் என்னிடம் நிறைய கோபப்பட்டார். அவர் பேசிய வார்த்தைகளை கேட்டு நான் அழ ஆரம்பித்தேன். நான் அழுவதை கேட்ட ரவி உடனடியாக வெளியே வந்து தன் தாயிடம், அம்மா என்ன ஆயிற்று? அண்ணி ஒரு நாள் தாமதமாக எழுந்தால் என்ன ஆகும்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் தாமதமாக எழுந்ததில்லையா? நீங்கள் எப்போதும் நேரத்திற்கு எழுந்திருப்பீர்களா? நீங்களும் உங்கள் திருமணத்திற்கு பிறகு ஆரம்ப நாட்களில் இந்த தவறை செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அண்ணி தாமதமாக எழுந்ததற்காக இவ்வளவு விஷயங்களையும் பேசியிருக்க கூடாது. நீங்கள் அப்படி செய்து இருக்க கூடாது என்றான். ரவி எனக்காக தன் தாயிடம் கோபமாக பேசியதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் மாமியாரும் தன் மகன் இப்படி பேசுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. என் மாமியார் கோபமாக, அவளுக்காக பேச வேண்டாம், உன் வேலையை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று ரவியையும் திட்டினார். அவர் ரவியை சில வார்த்தைகள் சொன்னாலும் அவன் அங்கேயே நின்றான். என்னுடைய கண்ணீர் அவனை காயப்படுத்தி இருக்கலாம். அவன் தன் தாயிடம், அம்மா நீங்கள் அண்ணியை இப்படி அள வைக்க கூடாது, இனிமேல் அவளிடம் அப்படி பேசாதீர்கள் என்றான். ரவி அண்ணன் வீட்டிற்கு வராத போது அண்ணியை நீங்கள் இன்னும் அதிகமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வான் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவன் அப்படி சொல்லவில்லை. அவன் எனக்காக பேசிக் கொண்டிருந்தான். இனிமேல் அண்ணியிடம் தவறாக பேசினால் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். காலை உணவு உங்களுக்கு அவ்வளவு அவசரம் என்றால் நான் வெளியே சென்று வாங்கி வருகிறேன் என்றான். அண்ணி நீங்கள் உங்கள் அறைக்கு சென்று ஓய்வெடுங்கள். காலை உணவு வந்ததும் நான் உங்களை அழைப்பேன் என்றான். நான் அதிர்ச்சி அடைந்து அமைதியாக என் அறைக்கு சென்று விட்டேன். ரவி எனக்காக பேசியது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. என் மாமியாருக்கு முன்னால் யாரும் பேசுவதே இல்லை. ஆனால் இன்று அவன் பேசிவிட்டான். என் மாமியார் நாள் முழுவதும் என் வாயை அடைத்து கொண்டே இருந்தார். ரவி தனது அலுவலகத்திற்கு சென்று விட்டான். ஆனால் என் மாமியார் என்னை கிண்டல் செய்து துன்புறுத்தி கொண்டே இருந்தார். இன்று என்னுடைய மகன் எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தன்னுடைய அண்ணிக்காக அவனுக்கு முன்னால் வந்து நின்று விட்டான். நாளைக்கு அவன் மனைவி வந்தால் எங்களை வீட்டை விட்டே வெளியே அனுப்பி விடுவான் என்றார். நான் என் மாமியாரின் பேச்சுக்களை பொருட்படுத்தாமல் என் வேலைகளை பார்த்தேன். ரவி இருக்கும்போது நான் இந்த வீட்டில் தனியாக உணர்ந்ததில்லை. அதே சமயம் பார்த்திபனும் எனக்கு தொலைபேசி செய்யவில்லை. ஒரு முறை நான் அவனுக்கு அழைத்த போது, நான் வேலையாக இருக்கிறேன், இது வேலை நேரம், நீ எனக்கு அழைப்பு செய்கிறாய், என்னுடைய மேலதிகாரிக்கு இது தெரிந்தால் என் சம்பளத்தை குறைத்து விடுவார் என்று சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டான். திருமணத்திற்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது பார்த்திபனுக்கு அமெரிக்காவில் பெட்ரோல் பங்கில் வேலை என்று. நான் என் மாமியாரிடம், பார்த்திபன் திருமண விடுமுறைக்காக வந்திருந்தால் அவர் மறுநாளே ஏன் வெளிநாடு சென்றார் என்று கேட்டேன். என் மாமியார், அவனுடைய மேலதிகாரிக்கு தொலைபேசி வந்ததால் அவன் செல்ல வேண்டி இருந்தது என்றார். பார்த்திபன் எப்போது வருவார் என்று என் மாமியாரிடம் கேட்க முடியவில்லை. இயற்கையான கூச்சம் என்னை அப்படி பேச விடவில்லை. அவர் எனக்கு முதலில் அழைப்பு செய்வதில்லை. நான் அழைத்தால் ஏதாவது காரணம் சொல்லி அழைப்பை துண்டித்து விடுகிறார். நானும் அவர் காலியாக இருக்கும் போது என்னிடம் பேசுவார் என்று நினைத்தேன். ஆனால் அவனுக்கு ஓய்வு கிடைக்கும் போது எனக்கு அழைப்பு செய்யவில்லை. ஒரு முறை கூட, கோதை
உன்னை நினைத்தேன் என்று சொல்லவில்லை. குறுஞ்செய்தியும் அனுப்பவில்லை. நான் மறுபடியும் சோகமாக இருக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் மாலை நானும் ரவியும் மண்டபத்தில் தேநீர் குடித்துக் கொண்டிருந்த போது தயக்கத்துடன் ரவியிடம் இதை சொன்னேன். நான் பேசியதை கேட்ட ரவியின் முகத்தில் கோபம் தெரிந்தது. எனக்கு ஏன் அவனுடைய கோபம் விசித்திரமாக தோன்றுகிறது என்று தெரியவில்லை. அவன் தேநீர் கோப்பையை மேசையில் வைத்துவிட்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்தான். அந்த கோபம் என் மீதா அல்லது அவனுடைய அண்ணன் மீதா என்று எனக்கு புரியவில்லை. உடனே அவன், அண்ணன் அப்படித்தான், தன்னுடைய உலகில் மட்டுமே இருப்பார். நீங்கள் அவரை பற்றி அதிகம் யோசிக்க வேண்டாம் என்றான். நான், ரவி, என்ன இப்படி பேசுகிறாய்? அவர் என் கணவர். நான் அவரை பற்றி யோசிக்கவில்லை என்றால் யாரை பற்றி யோசிப்பேன் என்றேன். ஆனால் ரவி என் பேச்சை குறுக்கிட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசுவது அவனுக்கு பிடிக்காதது போல இருந்தது. இங்கு ஒரு புதிய கடை திறக்கப்பட்டுள்ளது தெரியுமா? அங்கிருக்கும் உணவுப் பொருட்கள் சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். நீ ஒரு கப் தேநீர் போட்டு தா, நான் சென்று அதை சாப்பிட வாங்கி வருகிறேன். நாம் வெளியே தோட்டத்தில் உட்கார்ந்து குடிப்போம். பாரு எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றான். நான், இந்த நேரத்தில் நாம் வெளியே தேநீர் குடித்தால் உன் அம்மாவுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று உனக்கு தெரியும் அல்லவா என்றேன். அவன், தெரிந்தால் என்ன ஆகிவிடப் போகிறது? ஒருவரால் தேநீர் குடிக்க முடியாதா? தேநீர் குடிப்பது பாவமா என்று சொல்லி சிரித்து கொண்டே சென்று விட்டான். நான் 2 கோப்பை தேநீர் போட்டேன். அதற்குள் ரவி வந்து விட்டான். நாங்கள் வெளியே அமர்ந்து தேநீர் குடிக்க ஆரம்பித்தோம். நான் பயந்தது போலவே நடந்தது. என் மாமியார் இதையெல்லாம் பார்த்து விட்டார். அன்று மாலை என் அறைக்கு அழைத்து நான் வெட்கப்படும்படி பல விஷயங்களை சொன்னார். நான் சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ ரவியுடன் ரொம்ப நெருக்கமாக பழகுகிறாய். கணவர் தொலைவில் இருக்கும் பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் நீ அவனுடன் அவன் உன் கணவர் போல பழகுகிறாய். உன் கணவர் உன்னிடம் இல்லை. நீயும் உன்னுடைய கணவனின் தேவை உனக்கு தேவை என்று நினைக்கிறாய் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதன் அர்த்தம் நீ உன் மைத்துனனிடம் சில்மிசத்தில் ஈடுபட வேண்டும் என்பது இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் கணவர் வந்ததும் உன் இளமை கால உணர்வுகள் அனைத்தும் அடங்கிவிடும் என்றார். என் மாமியார் இப்படி பேசியதை கேட்டு நான் வெட்கத்தில் தலை குனிந்து நின்றேன். எனக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, ஆனால் அம்மா, ரவி என்னுடைய சிறிய மைத்துனர் என்று சொன்னேன். என் பேச்சு முடிவதற்கு முன் என் மாமியார் குறுக்கிட்டு, சிறிய மைத்துனர் என்றால் என்ன அர்த்தம்? அவன் உன்னை விட எவ்வளவு சிறியவன்? ஒரு வயது கூட வித்தியாசம் இல்லை. நீ இந்த வீட்டின் மூத்த மருமகள். உன் நடத்தையை பார். உன்னை நீ சரி செய்து கொள். இனிமேல் நான் உன்னையும் ரவியையும் இப்படி பேசி சிரித்து கொண்டு பார்க்க கூடாது என்றார். நான் அமைதியாக என் அறைக்கு சென்றேன். ஆனால் இந்த அவமானத்தால் என் கண்களில் கண்ணீர் வந்தது. ரவியிடம் இதை பற்றி எதுவும் சொல்ல முடியவில்லை. ஒருவேளை அவனிடம் சொன்னால் அவன் மறுபடியும் தன் தாயிடம் பேசுவான். ரவி எனக்காக பேசியது என் மாமியாருக்கு வருத்தமாக இருந்தது. அன்றும் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். ரவி, கோதை கோதை என்று கூவிக்கொண்டு சமையலறைக்கு வந்தான். அன்று ரவியின் தாய் அங்கிருந்தார். ஒருவேளை ரவிக்கு தன் தாய் அங்கு இருப்பது தெரியவில்லை. ரவியின் பழக்கம் இன்னும் மாறவில்லை. அவன் தனியாக இருக்கும்போது என்னை கோதை என்றுதான் அழைப்பான். தன் தாய் முன்னால் இருக்கும்போது அண்ணி என்று அழைப்பான். என் மாமியார் ரவி என்னை கோதை என்று அழைப்பதை கேட்டதும் கோபமடைந்தார். நான் என்ன கேட்கிறேன்? இவள் உன் அண்ணி. ஏன் கோதை கோதை என்று கூவிக் கொண்டிருக்கிறாய் என்றார். ரவியும் வெட்கமடைந்து பின்னால் திரும்பி சென்று விட்டான். என் மாமியார் என்னை கோபமாக பார்த்து, நான் சொன்னது உனக்கு விளங்கவில்லையா என்றார். நான் என்ன சொல்வது? என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புகாராக வெளிவந்தது. அம்மா, நீங்கள் எல்லா நேரத்திலும் என்னையும் ரவியையும் மட்டும் ஏன் பின் தொடர்கிறீர்கள்? பார்த்திபனுடனும் பேசுங்கள். அவர் எனக்கு அழைப்பு செய்வதில்லை. அவர் எப்போது திரும்பி வருவார் என்றும் சொல்வதில்லை என்றேன். என் மாமியார், ஆமாம், இது முக்கியமான விஷயம். நீ இதை முன்னரே என்னிடம் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் உனக்கு ரவியுடன் பேசுவதிலிருந்து எப்போது ஓய்வு கிடைத்தது? அவர் ஏன் உனக்கு அழைப்பு செய்வதில்லை என்று நான் அவனிடம் பேசுகிறேன். இந்த வீட்டிற்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன. நாம் குடும்ப கௌரவம் உள்ளவர்கள். நம்முடைய சில கொள்கைகள் உள்ளன. அவற்றை பின்பற்ற வேண்டும்.
நீயும் அவற்றை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார். என் மாமியார் போனதும் ரவி வேகமாக சமையலறைக்கு வந்து என்னிடம் பேச ஆரம்பித்தான். ரவி என்னை சமையலறையிலிருந்து வெளியே அழைத்தான். நான் அவனிடம், ஏன் என் வாழ்க்கையை ஒரு வேடிக்கையாக மாற்ற விரும்புகிறாய்? என்னை விட்டு விலகி இரு, எனக்கு அருகில் வராதே. நீ என்னை வெளியே அழைத்து செல்வாய், பிறகு உன் அம்மா என்னிடம் பேசுவார். உன் அண்ணன் என் மீது அக்கறை கொள்வதில்லை, நீயோ எனக்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறாய். இனிமேல் என்னிடம் பேசாதே என்றேன். நான் சொன்னதை கேட்டு ரவி சொன்ன வார்த்தைகள் என்னை உறைய வைத்தன. அவன், நான் உன்னிடம் பேசவில்லை என்றால் எனக்கு எப்படி மூச்சு வரும் என்றான். நான் இந்த வார்த்தைகளை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் நான் அவனிடம், நீ ஏன் அப்படி சொன்னாய்? நான் உன்னிடம் பேசவில்லை என்றால் உனக்கு மூச்சு நின்றுவிடும் என்று ஏன் சொன்னாய் என்று கேட்டேன். அவன் என் கேள்வியை கேட்டு பயந்து, வீட்டில் எனக்கு வேறு நண்பர்கள் இல்லை, என்னுடைய மனதில் உள்ள விஷயங்களை உன்னிடம் பேசிக்கொள்கிறேன், அதனால் தான் அப்படி சொன்னேன் என்றான். உண்மையை சொல்ல போனால் கோதை, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு புதிய உற்சாகம் கிடைக்கிறது என்றான். அவன் பேசியபடியே என்னிடம் நெருங்கி வந்தான். அவன் உடைகளிலிருந்து வந்த வாசனை என் மூக்கை தொட்டது. நான் பதட்டத்துடன் பின்னால் நகர்ந்து சுவரில் சாய்ந்தேன். ஆனால் ரவி இன்னும் என்னிடம் நெருங்கி வந்து என் தோள்களை பிடித்து, நீ என் நரம்புகளிலெல்லாம் பரவிவிட்டாய் என்றான். என் இதய துடிப்பு வேகமாக இருந்தது. என் நெற்றியில் வியர்வை துளிகள் பளிச்சிட்டன. ரவி சிறிது நேரம் என்னையே பார்த்தான். பிறகு உரக்கச் சிரித்தான். சும்மா விளையாடினேன், உன் முகத்தை பார், நான் உனக்கு ஏதாவது செய்து விடுவேன் என்பது போல பயப்படுகிறாய் என்றான். அவன் சொன்னதை கேட்டு என் உயிரே திரும்ப வந்தது. ஆனால் எனக்கு அவன் மீது கோபமாக இருந்தது. அவனுடைய இந்த விளையாட்டு என் உயிரையே எடுத்து விட்டது. உடனே நான், உன் வரம்பில் இரு, சில சமயங்களில் நீ வரம்பை மீறி விடுகிறாய் என்று சொல்லி அவனுடைய காதை முறுக்கினேன். நான் அவனை ஒரு சிறிய மைத்துனர் போல திட்டி பேசினேன். அதையும் அவன் தன் மனதிற்குள் சிரித்து கொண்டே பார்த்தான். அவன் வலிக்கிற மாதிரி நடித்து, என் காதை விடு, உனக்குள்ளும் எவ்வளவு கோபம் இருக்கிறது என்றான். ஆனால் ஒரு நாள் நீயே உன் செயல்களை பார்த்து சிரிப்பாய் என்றான். இந்த மகன் பைத்தியக்காரனா அல்லது இப்படி பேசி என் மனம் என்ன சொல்கிறது என்று பார்க்கிறான் என்று தெரியவில்லை. அவன் பேச்சுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. என் சொந்த பிரச்சனைகளில் நான் சிக்கி இருந்தேன். பார்த்திபன் இதுவரை எனக்கு அழைப்பு செய்யவில்லை. அவர் என்னுடன் கணவன் மனைவி உறவை கொள்ளாமல் சென்றது எனக்கு பெரும் கவலையாக இருந்தது. எந்த கணவர் தன் மனைவியிடம் இப்படி நடந்து கொள்வார்? அவர் என்னை கட்டிப்பிடிக்க கூட இல்லை. திருமணமான மறுநாளே ஓடிவிட்டார். தொலைபேசியிலும் பேசவில்லை. என் வாழ்க்கை இப்படி எப்படி நகரும்? ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, அது எனக்கு தெரியவில்லை. அந்த பிரச்சனையும் என் தலையில் விழுந்தது. அதிர்ச்சி தரும் உண்மை, ஒரு நாள் நான் மயங்கி விழுந்தேன். அன்று மிகவும் வெப்பமாக இருந்தது. நான் நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டிருந்தேன். அன்று என் மாமியார் என்னை கோபமாக திட்டினார். அதற்கு பிறகு என் மாமியார் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். வீட்டை முழுவதுமாக சுத்தம் செய்தேன். பாத்திரங்களை கழுவினேன். துவைக்க தேவையில்லாத துணிகளை கூட துவைக்க ஆரம்பித்தேன். இதன் காரணமாக வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் நான் மயங்கி விழுந்தேன். எனக்கு உணர்வு வந்தபோது நான் ஒரு மருத்துவமனை அறையில் இருந்தேன். என் மாமியார் என் அருகில் நின்று கொண்டிருந்தார். எனக்கு உணர்வு வந்ததை கண்டு, கடவுளுக்கு நன்றி, உனக்கு உணர்வு வந்துவிட்டது. ரவிக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. நீ மயங்கி விழுந்ததை பார்த்ததிலிருந்து பைத்தியம் போல இருக்கிறான். நீ அங்கேயே மயங்கி விழுந்து விட்டாய். அவன் உன்னை கை தாங்களாக அழைத்து வந்தான். நான் அவனிடம் ஆம்புலன்ஸுக்கு அழைப்பு செய்ய சொன்னேன். அவர்கள் உன்னை அழைத்து செல்வார்கள் என்றேன். ஆனால் அவனுக்கு அவ்வளவு பொறுமை இல்லை. அவன் உன்னை தன் கையில் தூக்கி கொண்டு வண்டியில் வைத்து மருத்துவமனைக்கு அழைத்து வந்தான் என்றார். என் மாமியார் மிகவும் கோபமாக, என்னுடைய மகன் மீது நீ என்ன மாயத்தை செய்தாய்? ஒரு பக்கம் என்னுடைய மூத்த மகன் உன்னிடம் பேசுவதில்லை என்கிறாய், மற்றொரு பக்கம் என்னுடைய இளைய மகன் உன் மீது பைத்தியமாகிவிட்டான். நீ அவனிடம் என்ன செய்தாய் என்று கேட்டார். நான் மாமியார் பேசியதை கேட்டு ஆச்சரியத்துடன் நின்றிருந்தேன். அப்போது என் பெற்றோரும் மருத்துவமனைக்கு வந்தனர். என் மாமியார் பேச்சை நிறுத்தி கொண்டார். என் பெற்றோரை ரவிதான் அழைத்து வந்தான் என்பதை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன்.
மேலும் அவன்தான் என்னை பற்றி என் பெற்றோரிடம் பேசினான். என் மாமியார் ஒன்றும் பேசவில்லை. ஆனாலும் அவர் பேசியது என் மனதில் ஒட்டி கொண்டிருந்தது. ரவியை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்தது. ஏனென்றால் இது எல்லாமே அவனால் தான் நடந்தது. அவன் தன் வரம்பில் இருந்திருந்தால் நான் இவ்வளவு பேச்சை கேட்டிருக்க மாட்டேன். ஒருவேளை இந்த விஷயங்கள் என் கணவருக்கு தெரிந்தால் என்ன ஆகும்? ஆனால் என் மாமியார் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார். 2 நாட்களில் அவர் ஒரு பெண்ணுடன் வீட்டில் அமர்ந்திருந்தார். என் மாமியார் என்னிடம், இவர்களுடைய மகளுக்கும் ரவிக்கும் நான் நிச்சயதார்த்தம் செய்ய போகிறேன். ரவிக்கும் திருமணம் செய்யும் வயது ஆகிவிட்டது. இப்போது திருமணம் செய்வது நல்லது என்று சொன்னார். ஆனால் ரவியிடம் பேசியதும் அவன் உடனடியாக மறுத்துவிட்டான். என் மாமியார் கோபமாக, நீ ஏன் திருமணம் செய்ய விரும்பவில்லை? உன் அண்ணியின் சேலையுடன் சேர்ந்து இருக்க விரும்புகிறாயா என்று கேட்டார். ரவி பிடிவாதம் பிடித்தபோது என் மாமியார் அவனுடைய கையை பிடித்து கொண்டு என் அறைக்கு அழைத்து வந்தார். நீ அவனுக்கு என்ன மாயத்தை செய்தாய்? அவன் திருமணம் செய்ய விரும்பவில்லை. என்னுடைய மூத்த மகன் உன் காரணமாக அயல் நாட்டில் துன்பப்படுகிறான். நீ இங்கே என்னுடைய இளைய மகன் மீது கண்களை வைத்திருக்கிறாய் என்றார். என் மாமியார் என்னை திட்டுவதையும் ஆரம்பித்தார். என் மாமியார் இப்படி பேசியதை கேட்டு நான் அழ ஆரம்பித்தேன். இன்று வரை நான் இப்படி அவமானப்பட்டதில்லை. என் மாமியார் கோபத்துடன் என் அருகில் வந்து, உன் நாடகம் என் வீட்டில் நடக்காது. நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டாய். இப்போதே என் வீட்டை விட்டு வெளியே போ என்றார். ரவி அமைதியாக இந்த நாடகத்தை பார்த்து கொண்டு இருந்தான். ஆனால் என் மாமியார் என் கையை பிடித்து வெளியே இழுப்பதற்கு முன் ரவி என்னுடைய கையை பிடித்து தன் தாயிடமிருந்து என்னை விடுவித்தான். போதும் அம்மா, இவ்வளவும் போதும். கோதை எங்கும் செல்ல மாட்டாள் என்றான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். இந்த வார்த்தைகளை சொல்ல அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஆனால் அவன் அடுத்ததாக பேசியது எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. போதும் அம்மா, என்னுடைய மனைவியை நீங்கள் அவமானப்படுத்தியது போதும். இனி நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். இவள் அண்ணி இல்லை, என்னுடைய மனைவி. அண்ணன் ஏற்கனவே வெளிநாட்டில் திருமணம் செய்து விட்டார். அவருக்கு 2 குழந்தைகளும் உள்ளன. ஆனால் அவர் இந்த விஷயத்தை உங்களிடம் மறைத்து விட்டார். என்னுடைய மூத்த மகன் திருமணமானவர் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அவர் ஏற்கனவே திருமணம் செய்து விட்டார். அதனால்தான் அவரும் நானும் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்தினோம். அண்ணன் என்னுடன் கோதையின் திருமணத்தை நடத்தி வைத்தார். அன்று மேடையில் அண்ணன் கோதையின் கழுத்தில் தாலி கட்டவில்லை. நான் தான் கோதையின் கழுத்தில் தாலி கட்டினேன். அண்ணன் தான் கோதையின் நெற்றியில் குங்குமம் வைக்கவில்லை. நான் தான் வைத்தேன். அண்ணன் இந்த விஷயத்தை என்னிடம் சொன்னதும் நான் உடனடியாக ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் எனக்கும் கோதையை பார்த்தவுடன் பிடித்து விட்டது. அண்ணன் நான் உடனடியாக அமெரிக்கா செல்ல வேண்டும். ஏனென்றால் என் மனைவி 3வது குழந்தையை பெற்றெடுக்க இருக்கிறார். என்னுடன் மனைவி குழந்தையை பெற்றெடுத்ததும் நான் அவர்களை இங்கு அழைத்து வருவேன். பிறகு அனைத்து உண்மைகளையும் அம்மாவிடம் சொல்வோம் என்றார். அதனால் தான் நானும் அண்ணனும் இந்த நேரத்திற்காக காத்திருந்தோம். கோதைக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. அதனால் தான் நான் அவளை கவனித்து கொண்டேன். ஏனென்றால் அவள் என் மனைவி. அவள் என்னுடைய பொறுப்பு. அவள் என்னுடன் வெளியே சென்றாலோ, என்னுடன் தேநீர் குடித்தாலோ, என் அறைக்கு வந்தாலோ உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது என்னுடைய உரிமை. நான் அவளுடைய கணவன். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் அதிர்ச்சியில் உறைந்து விட்டேன். என்னுடைய உடல்நிலை ஏற்கனவே மோசமாக இருந்தது. எனக்கு உணர்வு வந்தபோது ரவி என் அருகில் அமர்ந்திருந்தான். அவன் என்னுடைய கையை பிடித்திருந்தான். நான் என் கையை அவனிடம் இருந்து எடுத்து கொண்டேன். நான் கோபமாக இருந்தேன். ஆனால் ரவி மீது எனக்கு கோபம் இல்லை. ரவி நல்ல பையன். இந்த 2 மாதங்களில் அவன் என்னை கவனித்து கொண்டான். அவனுடைய நல்ல குணங்களுக்காக நான் அவன் மீது கோபம் கொள்வதில்லை. ஆனால் அவன் இந்த விஷயங்களை என்னிடம் இருந்து மறைத்ததால் தான் நான் கோபமாக இருந்தேன். நான் அவனிடம், உன் அண்ணன் திருமணம் செய்திருந்தால் நீ இந்த விஷயத்தை என்னிடம் முன்னரே சொல்லி இருக்க வேண்டும். அவர் என் மீது எந்த உணர்வும் இல்லாமல் இருந்தார். ஆனால் நான் வீணாக கவலைப்பட்டேன் என்றேன். ரவி, அண்ணன் வருவதற்காக நாங்கள் காத்திருந்தோம். அண்ணன் இங்கே வந்ததும் அனைத்தையும் கையாளுவார். அம்மா எவ்வளவு கோபக்காரர் என்று உனக்கு தெரியும். அவர் கோபத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்றார். நான் ரவியை ஒரு குறையுடன் பார்த்தேன். ரவி ஒரு அப்பாவி குழந்தையை போல காதை கெட்டியாக பிடித்து கொண்டு என்னிடம் மன்னிப்பு கேட்டான்.
அவன் அப்படி செய்ததை கண்டு எனக்கு சிரிப்பு வந்தது. நான் சிரித்ததும் ரவியும் சிரித்தான். இப்போது எனக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தன. நான் கோபப்படும் போது அவன் ஏன் சிரித்தான்? அவன் ஏன் என்னை குறும்புத்தனமான கண்களால் பார்த்தான்? அவன் ஏன் எப்போதும் என் அருகில் இருந்தான்? அவன் ஏன் என்னை கவனித்து கொண்டான்? ரவியின் பழைய விஷயங்கள் அனைத்தையும் நினைத்து அவன் மீது எனக்கு பெரிய காதல் வந்தது. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் நாம் இருவரும் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று. அதனால்தான் அவன் எனக்காக தன் தாயிடம் கூட சண்டை போட்டான். நான் அவனை மன்னித்து விட்டேன். ஏனென்றால் அவன் என் கணவன். நான் ஒரு பிளாட் வாங்கி இருக்கிறேன். அதில் சிறிது பணம் பாக்கி உள்ளது. அண்ணனும் சீக்கிரம் வந்து விடுவார். அனைத்தும் ஒரு சில நாட்களில் சரியாகிவிடும். அண்ணன் தன்னுடைய மனைவியுடன் வருவார். அவர் அம்மாவை சமாதானப்படுத்தி அம்மாவின் பக்கத்தில் இருப்பார். நான் உன்னை என்னுடைய பிளாட்டிற்கு அழைத்து செல்வேன். நாம் இருவரும் அங்கேயே இருப்போம் என்றான். ஆனால் என் மாமியார் மிகவும் கோபமாக இருந்தார். ரவி என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தான். இப்போது ரவியின் மீது என் மனது மாறிவிட்டது. ரவியின் அருகாமையில் என் இதய துடிப்பு விசித்திரமாக அடித்தது. என் மாமியார் வீட்டிற்கு வந்ததும் சத்தம் போட்டார். ரவி என் கையை பிடித்து கொண்டு அவனுடைய அறைக்கு அழைத்து சென்றபோது நான் பயந்து போனேன். என் மாமியார் என்னையும் ரவியும் கோபமாக பார்த்தார். நீங்கள் இருவரும் மிகவும் தவறு செய்தீர்கள், என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்றார். ரவி தன் தாயிடம், அம்மா, நடந்து விட்டதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கோதை என்னுடைய மனைவி என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று விளக்கினான். ரவி ரொம்ப நேரம் பேசியதால் என் மாமியார் சம்மதித்தார். நான் ரவியுடன் அவன் அறைக்கு சென்றேன். ரவி என்னை கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு ஒரு குறும்புத்தனமான பார்வையில் பார்த்தான். அவனுடைய பார்வையால் நான் பதட்டமாகி ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு நடந்தேன். நான் செய்ததை கண்டு ரவி ரசித்து கொண்டே என் அருகில் அமர்ந்தான். நான் வேகமாக அவனை விட்டு விலகினேன். அவன் என்னை தன் பக்கம் இழுத்தான். இப்போதும் என்னிடமிருந்து விலகி செல்கிறாயா? உனக்கு என் மீது அனைத்து உரிமையும் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே ரவி என் கன்னத்தில் தன் உதடுகளை வைத்தான். என் இதய துடிப்பு வேகமாக அடித்தது. நான் ரவியின் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டேன். என்னுடைய ஆசைகள் அனைத்தும் அந்த இரவில் முழுமையடைந்தன. ரவி தன் ஆசைகளால் என்னை நனைத்து விட்டான். அந்த இரவு எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இரவாக இருந்தது. ரவி என்னை முன்னரும் கவனித்து கொண்டான். அதன் பிறகும் அதிகமாக கவனித்து கொண்டான். ரவியின் அன்பினால் என் வாழ்க்கை சொர்க்கம் போல அழகாக இருந்தது. ரவியின் அன்பு ஒருபோதும் குறையக்கூடாது என்று கடவுளிடம் நான் வேண்டினேன். இத்துடன் இந்த கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.